இருளாயி வாமா. காலேஜ் முடிஞ்சதா? சரியா நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு ஈஸ்வரியத்தை. என்ன இன்னைக்கு ரெண்டு ஒரு நேரத்தோட வந்துட்டீங்க? ஏமா எனக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, அது விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? எதுவும் வாங்கினா சொல்லுமா, அம்மா பணம் தரேன். ஏமா ப்ராஜெக்ட் நம்ம தான் செய்யணும், பணம் கொடுத்து வாங்க கூடாது. எதனால அம்மாட்ட கேளு, நீ பாட்டு கஷ்டப்பட்டு நடக்காத. உனக்கு கஷ்டம் தெரியாம உலகம் தான் அம்மா இருக்கேன். ஈஸ்வரியத்தை ப்ராஜெக்ட் எல்லாம் வெளியே காசு கொடுத்து வாங்கலாம். இவ சொன்னா கேட்க மாட்டேங்க. ஒரு ப்ராஜெக்ட் 20,000 ரூபாய். பரவாயில்லையே, விலை கம்மியா இருக்க. அம்மா அதெல்லாம் நம்மளே செஞ்சாதான் படிச்சிருக்க அர்த்தம். விலை கொடுத்து வாங்க கூடாது. இன்னொருத்தங்க செஞ்சதை நம்ம செஞ்சதை கொடுக்க கூடாது, தப்பே. செய்யவே தெரியாத பிள்ளைகள் என்ன செய்யும்? அப்புறம் எதுக்கு படிக்கணும்? படிக்கிறத புரிஞ்சு படிக்கணுமா? சரி சரி, எதா இருந்தாலும் ரெண்டு பேரும் பார்த்து பண்ணுங்க. எனக்கு தான் மனசே சரியில்லை, கவலையா இருக்கு. என்னாச்சு ஈஸ்வரியத்தை, ஏன் கவலையா இருக்கீங்க? போன வார கலெக்ஷன் ரொம்ப கம்மியாயிட்டு, இப்படியே கம்மியாயிட்டே இருந்தாலும் நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவுமா வந்தது? போன வார கலெக்ஷன் வெறும் 2 லட்சம் தான் வந்திருக்கு. இப்படி போனால் என்ன செய்ய முடியும்? நம்மளே ஒரு 4 பேர் பிச்சை எடுக்க அழுவோம், அவளுங்களுக்கு சம்பளம் போடணும். ஒவ்வொருத்தையும் 30,000 குறைஞ்சி வாங்க மாட்டேங்க அழுவோம். பிச்சை எடுக்கிறதுக்கு நீங்க கொடுக்குற சம்பளம் 30,000 ரூபாயாத்த? ஆமாப்பா, பிச்சை எடுத்துட்டு சில்லறையை பூரா என்ன தந்துட்டு போயிருவாளுவோ. நான் எண்ணி அது ரூபாயா மாற்றி பேங்க்ல போட்டு இப்படியே தான் நம்ம காலம் போய்கிட்டு இருக்கு. ஏம்மா கவலைப்படாத, இந்த வாரம் அடுத்த வாரம் பார்த்துடுவோம். போன வாரம் ரொம்ப கம்மி, அதுக்கு முந்தின வாரம் அதை விட கம்மி. இப்படியே போச்சுன்னா என்ன செய்யனே தெரியல சார். அப்புறம் நம்மளும் சாதாரண மனுஷங்க மாதிரி ஆஃபீஸ்க்கு தான் வேலைக்கு போகணும் போல தெரியுது. சரி சரி, படிச்சுட்டு வந்து பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன். போங்க, இன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தம்பி சொரியா, சாப்பிட்டு உங்க அம்மாவுக்கு எடுத்துட்டு போப்பா. பாவம், அதெல்லாம் எங்க பிரியாணி சாப்பிட்டுருக்க போகுது. நீங்க கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா எங்க அம்மா வாங்காது. நான் கொடுத்தெல்லாம் சொல்லாத. நீ கடையில வாங்கின மாதிரி ஏதாவது பொய்ய சொல்லு, இல்லைன்னா யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லு. என் பேர சொல்லாத, உங்க அம்மா ரொம்ப ரோசக்காரி. ஆ சரித்த, இருளாய் வா போய் சாப்பிடுவோம். சோறு எத்தனைக்கு எப்பவுமே சாப்பாடு தான். வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே, ஓ மனமே, சில்லு சில்லாய் உடைந்தது ஏன்? இப்ப உன் மனசையும் சில்ல உடைஞ்சிருக்கு. இல்லை, எங்க அக்கா பாரு வரவே மாட்டேன்னு போய் உட்கார்ந்துக்கிட்டா. மனசே சரியில்லை. இப்படி இருந்தா நான் என்ன செய்ய? வயசான காலத்துல நம்மள பார்க்க வேண்டாமா? உன் அக்கா சரியான கேடி. அது போட்டும் விடு, அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காது. வயசானவங்க அப்படி இப்படிதான் இருப்பாங்க. நாளைக்கு நானும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண என்ன வீட்டு விட்டு விரட்டிடுவியா? நம்மளா விரட்டணும், அதுதானே ஓடிச்சு. நீ போய் கிராமத்துல போய் கூட்டிட்டு வான்னு சொன்னா நீ போக மாட்டேங்க, என்னையும் யாரும் விட மாட்டேங்க. போன வாரம் நீங்க போனீங்களா அத்தை? அவங்க தானே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது போன வாரம், நான் சொல்றதுக்கு இந்த வாரம். ஏமா சும்மா இரு, தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். தப்பு பண்ணதான் செஞ்சிருக்கான, இல்லைன்னு சொல்லலையே. இருந்தாலும் வயசானவங்களை தனியா விடக்கூடாது. ரேகாவும் என்ன நினைப்பா? ரேகால ஒன்றும் நினைக்கல, அவ புருஷனை இப்படி பண்ணாதான் நினைச்சா வருத்தம் தான் பட்டா. விசய், நீ வர வர ரொம்ப ஏத்து பேசுற, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏம்மா நான் கரெக்டாக தான்மா பேசுறேன். நீ சும்மா அக்கா அக்கான்னு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்காத. அது பண்ண காரியத்துக்குலாம் எம்மாடி பெரிய கிரிமினல். அது பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசாத எங்க அக்காவை பத்தி. நல்ல நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு, உன்னாலதான் அது இப்படி ஆயிட்டு. விடு விஜய், எதுக்கு அத்தம்மாவை திட்டிக்கிட்டே இருக்க? அவங்க அக்கா பாசத்துல தானே அப்படி சொல்றாங்க. திரிசா நீயும் லூஸ் மாதிரி பேசாத. அக்கா தங்கச்சியா இருந்தாலும் நியாயமா இருக்க வேண்டாமா? அது எவ்வளவு பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கு. வா ரேகா, நான் லீவ் சொல்றேன் மினிமட்டம் சொல்லிட்டியா? சொல்லிட்டு விஜய், உன் வேலையெல்லாம் நானே பார்த்துட்டேன். விஜய், அம்மா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? ஆமா, கிராமத்துலதான் இருக்காங்க, கூப்பிட்டா வரமாட்டுக்காங்களாம். இப்படியாவது போய் கூட்டு வந்துரு விஜய், எனக்கு மனசுக்கே சரியில்லை. வயசான காலத்துல தனியா விட்ட மாதிரி ஆயிடக்கூடாது. தம்பி சின்ன பையன், நான் தானே பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். நீ கவலைப்படாத ரேகா, இந்த வாரம் லீவு வரும்ல, சனி ஞாயிறுல போய் நான் கூப்பிட்டு வரேன், சரியா? சரி விஜய். ரேகாமா, காபி போட்டு முறுக்கு வச்சிருக்கேன், போய் சாப்பிடு. சரி சித்தி. ஏல, நான் சொன்னதுக்கு போக மாட்டேன்னா இப்ப ரேகா சொன்னோடனே கேட்க எல்லாம் உன்னோட தங்கச்சிங்கிற பாசத்துல தானே. அது ரேகா பாவம். உனக்கு எப்படி அவன் மேல நம்ம தங்கச்சின்னு பாசம் இருக்கும், அதே மாதிரி எனக்கு அவன் மேல அக்கான்னு பாசம் இருக்க போய் தான் அக்காவை போய் கூட்டுவான்னு சொல்றேன். இப்ப புரியுதா? சரி சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை போய் கூப்பிட்டு பார்ப்பேன், வரலன்னா விட்டுருவேன். நானும் வரேன் விஜய். நானும் வருவேன். குடும்பமா போனமாக்கும். சரி சரி. அண்ணி, 2 நாளா எங்க போயிருந்தீங்க? நீங்க வந்துட்டல, உனக்கு பதிலா நான் அங்க உங்க வீட்டுக்கு போனேன். எங்க அத்தை வீட்லயா இருந்தீங்க? ஆமா ஆமா, 3 நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. நல்லா சாப்பிட்டு வச்சு ஜாலியா இருந்தாங்க. நீச்சல் குளம்லாம் இருந்தது, குளிச்சுட்டு சூப்பரா இருந்தது. உன் புருஷங்காரன் வந்து கீதாக்கமே என்னையும் அடிச்சு விரட்டிட்டான். நல்லா இருக்க
இருக்கு. சம்மந்தம் பண்ண வீட்டுல போய் ஆட்டம் போட்டு வந்திருக்க. என்னை கேவலப்படுத்துறதுக்குனே இருக்க. இங்க இருங்க அத்தை பாட்டி, உங்களுக்கு தான் அவங்க இப்பதான் சம்மந்தாக்காரு, எங்களுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து வடிவு பாட்டி. நாங்கெல்லாம் அப்படி ஒண்ணுமுன்னா தான் பழகிட்டு இருக்கோம் பார்த்துடுங்க. சாந்திராணி வெளிய சூர்யா இருப்பான், அவன்கிட்ட இதை கொடுத்து ஒரு 15 முட்டையும் ஒரு குழம்பு மசாலாவும் வாங்கிட்டு வர சொல்லு. அவரை போட்டு எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு நானே போறேன். நீ போகாதம்மா, உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துக்கிடு. கடைக்கெல்லாம் ஆம்பளை பசங்களை தான் அனுப்பணும். ஆமா, கடைக்கு ஆம்பளை பசங்களை அனுப்பணும்னு சொல்லுவீங்க, அப்புறம் என்னைய மட்டும் எதுக்கு அனுப்புறீங்க? நான் என்ன ஆம்பளை பையனா? நீ எல்லாம் பேசாத மணி, மனசு பிறவியே கிடையாது. சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன். மது உனக்கு எதுவும் வாங்கன்னு மாமா? ஏட்டி எனக்கு ஒரு 10 ரூபா ஜூஸ் ஒன்று, அப்புறம் அந்த 5 ரூபா பால்கோவா இருக்கும்ல, அந்த நடுவில் கூட அந்த முந்திரி வச்சிருப்பாங்களே அதில் ஒரு 4. எதுவுமே வாங்க கூடாது, முட்டையும் இந்த குழம்பு மசாலா மட்டும்தான். சரி நீங்கெல்லாம் ஒரு மாமியாரா? ஒரு ஆசைப்பட்டு ஒரு பிள்ளை கேட்கணும், எனக்கு ஏதாவது வாங்கி தரீங்களா? பாருங்க, நான் சீக்கிரம் குழந்துண்டாய், நானும் எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தம்பேன். அம்மா தாயே, ஏற்கனவே நீ ஒண்ணு பெத்து போட்டிருக்க, அதை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வேற ஒண்ணு பெத்துறாத, எனக்கு தெம்புல சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். பரவாயில்ல, நீங்க செத்துனாலும் என் பிள்ளைல வளங்க. அவங்கிட்ட முட்டை எதுவும் வாங்க கூடாது சொல்லிவிட்டேன். எப்படியும் போங்க, நான் வெறும் முட்டை மட்டும் தான் சொல்லுவேன். குழம்பு மசாலா மறந்துடாத. குழம்பு மசாலா நீ வாங்காத, முட்டை மட்டும்தான் மறந்துரு, மற்றது எல்லாத்தையும் மறந்துரு. எதுக்கு அவளை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு முட்டாய் வாங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு மசாலா பொடியும் வாங்கக்கூடாது. வீட்டில் உட்காந்து மசாலா அரைங்க. அது என்ன வயசான காலத்தில் பொடி வாங்கி போட்டுவீங்களோ கடையில் உள்ள பொடியை? வாடிரு, இல்லைன்னா பாத்திரம் ஏதாவது கொண்டு மண்டையை அடிச்சு உடைச்சிருவேன். பத்தியா மது, உங்க அம்மா பெரிய ரவுடி தெரியுமா? பாவம் எங்க தாத்தா மாமா. கீதாக்கா வீட்டுக்கு போவோம். வாடுகாலி எங்க போற? வாடுகாலி எங்க போவா? ஓட்ட பந்தயத்துக்கு போறா. வீடுனே இருக்க மாட்டுக்கு, காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுத்திக்கிட்டு அலையுது. என்ன பொம்பளையோ. விடுங்கம்மா, அண்ணி எப்பவுமே இப்படிதானம்மா. ஏன் டென்ஷன் ஆகுற? என்னத்த சொல்ல, பொறுப்பே வரமாட்டுக்கு. சூர்யா இங்க கொஞ்சம் வாரியா? என்ன இது மிலிட்ரி சுவாகமா உட்காந்துருக்கு, கூப்பிடுறது கூட காது கேட்கலையா? யோ மிலிட்ரி, சொல்லுங்க. 15 முட்டை ஒரு குழம்பு மசாலா பொடி வாங்கிட்டு வரணுமா? உங்க பெரியம்மா சொன்னாவ. நான் போக மாட்டேன். போக மாட்டேனா? உங்களை தான் போக சொன்னாங்க. நீங்களே போய்க்கோங்க. சூரிய இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை தெரியுமா? யோ மிலிட்ரி, உங்க லவ்வை ஏத்துக்கிடலங்கிறதுக்காக நீங்க இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறது, என்கிட்ட சரியா பேசாம இருக்கிறது, நான் சொல்றத கேட்காம இருக்கிறது சுத்தமா நல்லாவே இல்லை தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க என்ன மிரட்டுறீங்களா? நான் யாரும் உங்களை மிரட்ட? உங்களை பார்க்க எனக்கு உங்ககிட்ட பேசணும் ஆசை வரும், அப்புறம் தேவையில்லாத எண்ணங்கள் வரும். நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னைய பார்த்தாலே எல்லாரும் பயனான்னு கேட்பாங்க. என்னைய பார்த்து உமருக்கு எப்படித்தான் ஆசை வந்துச்சோ? இருங்க, அழகா இருந்ததா லவ் வரணும்னா உலகத்துல யாருக்குமே லவ் வராது, கொஞ்சம் பேருக்கு தான் வரும். மனசை பார்த்தும் ஒருத்தவங்க குணத்தை பார்த்து தான் காதல்ங்கிறது வரும். முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க, சரியா? சரிடே, உங்களுக்கு ஏதோ என் குணத்தை பிடிச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் உடனே ஒத்துக்க முடியாதுல. ஒரு வாரம் டைம் கேட்டேன். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் உங்ககிட்ட நிறைய உண்மைகளை சொல்லணும். அதுக்கு அப்புறமும் நீங்கள் இதே காதலோட இருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா நான் சரின்னு சொல்லுதேன். போதுமா? அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு முட்டை வாங்கி தரேன். ஐயோ, அது வரைக்கும் எல்லாரும் சாப்பிடாமலாம் இருப்பாங்க. என்னையா நீர் இப்படிலாம் பண்ணிருந்தா நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நான் தான் ஒரு வாரம் வீட்டை விட்டு போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சூர்யா, சின்ன நொல்ல மாதிரி அடம் பிடிக்காம முட்டை வாங்கிட்டு வாங்க. இப்போ அத்தை பாட்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்னையே தப்பா நினைக்கும். எதுக்கு அவன் முட்டை வாங்க போகல வைக்கலன்னு என்கிட்ட கேள்வியா கேட்டு கொண்டு எடுத்துரும். நான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல முடியாது எல்லாருக்கிட்டையும். இப்போ என்ன முட்டை தானே வாங்கணும், கொண்டாங்க. என்ன முட்டை? கோழி முட்டையா, காடை முட்டையா, புறா முட்டையா, சேவல் முட்டையா? எனது சேவலா? யோ, சேவல முட்டையே போடாதியா. சாதாரண குவாலி முட்டை தான். ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வாங்கிருப்பீர்களா அது. காசே வாங்காம போறீங்க. அத்தை பாட்டி அக்கௌண்ட்ல எழுதணும்னு சொல்லிருங்க. கடன்ல எனக்கு வாங்க தெரியாது, நானே காசு கொடுத்து வாங்கிடுறேன். ஏ பாவி, சரியான புழுவுனி. ஏன்ட்டு எத்தனை வாட்டி கடன் வாங்கின? குத்தி குத்தி காட்டாதம்மா. இந்த ஆளு என்னம்மா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு? சியாய், எங்க உட்காந்தாலும் நிறைஞ்சாப்புல உட்காந்துருப்போம். இப்போ 3 பேர் 2 பேருன்னு உட்கார்ற மாதிரி ஆயிட்டு. நல்ல கண்ணு விழுந்துட்டு திருஷ்டி பட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லட்டி, என் மேலதான் தப்பு. நான் எடுத்த உடனே சுந்தரியா அடிச்சிருக்க கூடாது, அதான் டென்ஷன் ஆயிட்டா. ஆமாக்கா, நானும் அன்னைக்கு கண்ணு தெரியாம பங்கச்சக்காவை போட்டு குமாங்குத்து குத்திட்டேன். அதான் அந்த அக்கௌண்ட் டென்ஷன் ஆயிட்டாவ. என்ன செய்ய, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்றோம். ஆனா அவங்க எல்லாம் இன்னும் கோவமா தானே இருக்காங்கோ. கோவமா இருந்தா நம்மளை தேடி வந்திருக்க மாட்டாங்கல்லாக்கா. நம்மளதான் தேடி தெருவான்னு நேரத்தை அலைஞ்சு எல்லாரும் மூஞ்சி கறி பிடிச்சி தானே வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமா, நேத்து எலிச்சக்கா, பங்கச்சக்கா,
சுந்தரி எல்லாரும் உன்னைய தேடி தேடி அலைஞ்சாங்க தெரியுமாட்டி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டில் கூட சமையல் பண்ணாமல் தேடி அலைஞ்சாங்க. பாவம், அப்ப மத்தியானம் சாப்பிடாமலாம் இருந்தாங்க. இல்லை இல்லை, அப்புறம் குவார்ட்டரில் போய் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். எங்களுக்கு நேற்று படிவு பாட்டி வீட்டில் நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது. இந்த கொரில்லா குரங்கு வந்து சப்பு சப்புன்னு அடிச்சிட்டான் கீதாக்காவை. அது யார்ட்டி குரலா குரங்கு? ஆரியாவை தான் சொன்னேன். அத்தை பாட்டி காதில் கேட்டுச்சுன்னா உன் வாயை காது வரைக்கும் கிழிச்சு விட்டுரும். அதை விட டென்ஷன் ஆயிருவா மது. அவங்களுக்கு மருமக மதுவுக்கு புருஷன், அவங்க டென்ஷன் ஆவாங்க. அதுக்காக நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? அவன் கொரில்லா குரங்கு தான். நீ ஒரு தைரியமான பொம்பளையா இருந்தது அத்தை பாட்டி முன்னாடி சொல்லு பார்ப்போம். ஏன் அதுக்கிட்ட அடி வாங்கி சாவதுக்கா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. கீதாக்கா, யாத்தாடி சுந்தரி வர சங்க பிடிச்சு தூக்க போறா. கீதாக்கா, சுந்தரி என்னை சங்க பிடிச்சு தூக்கிறாதடி. கீதாக்கா, கையை தூக்கிட்டு வர கண்டிப்பா என்னை தூக்கிடுவா, கழுத்து நெரிச்சிருவா. நோ நோ நோ, அழக்கூடாது டார்லிங். கீதாக்கா என்ன மன்னிச்சிரு, உன்னை ரொம்ப அடிச்சு விட்டேன், கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டேன். நான் தான் முதல்ல உன்னை அடிச்சம்மா, என்ன மன்னிச்சிருமா. நீ பாவம், உரிமையில தானே அடிச்ச, நான் தான் ஏதோ ஆபீஸ் டென்ஷன்ல இருந்தேன். பரவாயில்லம்மா, என்னை சங்க பிடிச்சு நெரிக்கிறதுக்கு தூக்கி வீசுறதுக்கு குமா குத்துறதுக்குலாம் உனக்கு உரிமை இருக்கு. இருந்தாலும் நம்ம 3 நாள் பேசாம இருந்திருக்கவே கூடாது. உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? நானும் 3 நாள் உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். 3 நாள் வருத்தப்பட்டல வடிவு பாட்டி விட்ட போய் நல்லா தின்னுட்டு தானே வந்திருக்கா. சாந்திராணி, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்கு. உண்மையில நானும் நெட்ட வழி வருத்தப்பட தான் செஞ்சோம் தெரியுமா? அதுக்கு சாப்பிடாம இருக்க முடியுமா? அது சரி. இதே மாதிரி பங்கஜக்காவும் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களோக்கா? ஆமா கேட்காங்க. எல்லாரும் இங்கே இருக்கீங்க. சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே நெட்டவெளி வாங்கக்கா வாங்க. நீங்களும் வந்து என்னை கெட்டிப்பிடிங்க. எம்மாடி ஓடி வர்றதை பார்த்து செவிட்டு வாக்கில் அடிக்க போறாங்க போலயே. நெட்டவெளி, உன்ட ரொம்ப கோவப்பட்டேன் டி. நீ பாவம், நீ ஒரு வெகுளியான பிள்ளை. ஏக்கா சாரிக்கா, நான் உங்களை வேடுக்குனே அடிக்கலக்கா. எனக்கு கண்ணாடியில மண்ணு விழுந்து கண்ணு தெரியாம போயிட்டுக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, நீ பண்ணாத சேட்டையாட்டி. உன்னைய போட்டுட்டு கோவப்பட்டேன் டி. வர வர வயசாகுது பத்தியாட்டி ரொம்ப கோவம் வருது. பரவாயில்லக்கா, உங்களுக்கு இல்லாத உரிமையாக்கா. என்னையமா அனுப்பிச்சிருங்கக்கா. ஐயோ, காலை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டேன்னா இதுக்குள்ள சண்டை வரும். ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா. நான் வேணுக்குன்னு காலை பிடிச்சி இழுக்கலக்கா. மன்னிப்பு கேட்கதாங்க்கா. காலை தொட்டேன், உங்க காலு குச்சி மாதிரி இருக்கிறதுனால பொத்துன்னு விழுந்துட்டீங்கக்கா. உங்களுக்கு பாடி பெருசு, பேஸ்மெண்ட் வீக்குக்கா. எம்மா பரவாயில்ல. ஏக்கா சாரிக்கா. பரவாயில்லம்மா, நீ என் ஃப்ரெண்டு அப்படின்னு என் தங்கச்சி மாதிரி. பானுமதியாக்கா? சி, அவளை சொல்லலட்டி. நீ எனக்கு தங்கச்சின்னா நீ தான் எனக்கு தங்கச்சி. பானுமதியை பத்தி பேசவே இல்லையே. பங்கஜக்கா மரத்து மேல ஏறி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து 8 மாசம் ஆச்சு. நல்லா இருக்க, ஒரே அழுகாட்சி சீனா இருக்கு. அழாதட்டி நல்ல நண்பன் வேணும் என்று அந்த மரணம் நினைக்கிறதா? அழாத, எல்லாத்தையும் விட்டுருவோம். இனிமே நம்ம எப்பவும் போல இருப்போம். இனிமே நம்ம சண்டை போடலாம், ஆனா பிரிஞ்சிருக்க கூடாது, சரியா? ஆமாட்டி, சண்டை போட்டுட்டு அடிச்சுட்டு நாருங்க. ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க. காலையில சண்டை போட்டு சாயந்தரம் பேசுங்கட்டி. இனிமே என் மாமியார் மேல சத்தியமா நான் உன்ட்ட பேசாம இருக்க மாட்டேன். நானும் என் மாமியார் மேல சத்தியமா உங்ககிட்ட இனிமே பேசாம இருக்க மாட்டேங்கா. பாவண்டி, உங்க மாமியார் எல்லாம் சீக்கிரம் போய் சேர்ந்துருங்க போலயே. ஏக்கா, நாங்க சத்தியத்தை மீறினாதானக்கா அவங்க சேருவாங்க. நாங்க சத்தியத்தை மீற மாட்டோம்க்கா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவேல் என்றும் எல்லை தேப்பரை. இப்படியே இருக்கணும், எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். சண்டை கிண்டை போடுங்க, அடிச்சுட்டு சாவுங்க, ஆனா பேசாம இருக்காதீங்க. ஆமா, பேசாம இருக்கக்கூடாது.